வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன், அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2020 இந்த வருடத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. கேண்டிடேட்ஸ்லாம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேண்டிடேட்ஸில் நிறைய பேர் சில பேசிக் டவுட்ஸை ரைஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, இந்த எக்ஸாமுக்கான மினிமம் ஏஜ் என்ன? எனக்கு 20 வயசு முடிஞ்சிடுச்சு, ஆனால் 21 வயசு நிறைவடிச்சான்னு எனக்கே தெரியல, இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. ஒரு சில பேர், நான் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரேன், நான் ஓபிசியில் வரேன், சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை, இப்போயே இந்த சர்டிஃபிகேட்டை நான் அப்லோட் பண்ணணுமா அப்ளை பண்ணும்போதே அப்படின்னு கேட்குறாங்க. அதே போல் ஒரு சில பேர் இவங்க கேட்குற டவுட் என்னென்னா, நான் டிகிரியை முடிக்கல, இன்னும் எனக்கு ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது, அது இந்த ஏப்ரல் மாதம் தான் வரப்போகுது, ஸோ இது நான் அப்ளை பண்ணலாமா, எலிஜிபிளாக, ஏஜ் எனக்கு இருக்குது, பட் நான் இன்னும் என்னோடய செமஸ்டர் எக்ஸாம்ஸ் இன்னும் முடியல, நான் பிடெக் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் அரியர் வச்சுருக்காங்க, ஒரு 2 பேப்பர் அரியர் இருக்குது, அதையும் நான் அந்த செமஸ்டர் முடியும் போது தான் நான் எழுத முடியும், அந்த ஏப்ரல் மாதம் தான் நான் எழுதுவேன், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணிவிடுவேன். ஸோ பட் இப்போதைக்கு நான் இன்னும் டிகிரியை முடிக்கல, அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் என்கிட்ட கிடையாது, நான் என்ன பண்ணலாம், எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இதுக்கான விடைகளை நம்ம பார்ப்போம். முதல்ல வயசை பார்த்துடலாம். ஐஏஎஸ் எக்ஸாமுக்கான மினிமம் ஏஜ் 21 வயசு. ஜென்ரல் நிறைய கேண்டிடேட்ஸ் வயசு கேட்டால் சரியாக சொல்ல மாட்டுறாங்க. அவங்க என்ன வயசு நிறைவேறது அவங்களுக்கே தெரியல. எனக்கு 22 முடிஞ்சது சார், எனக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்குது, ஆரம்பிச்சுது, நடக்குது, நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேன், அம்மாவை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி சொல்லாதீங்க. உங்கள் வயசை யார் கேட்டாலும் எப்போ கேட்டாலும் நீங்கள் அடித்து டக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். வயசுங்கிறது நீங்கள் பிறந்து எவ்வளோ காலம் நிறைவடையுது, அந்த நிறைவடைந்த அந்த நம்பர் தான் உங்கள் வயசு. அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த வருஷம் முடிவடைஞ்சதை தான் வச்சு தான் நீங்கள் சொல்லணும், உங்கள் வயசு சொல்லணும். உதாரணத்துக்கு உங்களோட இயர் ஆஃப் பர்த் 1998 ஜான்வரி அப்படின்னு வைங்க. ஜான்வரி மாதம் 1998 இதுதான் உங்களுடைய பர்த் இயர் மந்த் அப்படின்னா, இன்றைக்கி தேதியில் நீங்கள் பிறந்து 22 வருஷம் முடிஞ்சிருச்சு. அதே போல் பர்த்டேவும் இந்த வருஷம் வந்து முடிவடைந்தது, இந்த வருஷம் ஜான்வரி மாதம் போயிருக்கோம். அப்போ உங்களோட வயசை கேட்டால் நீங்கள் வந்து முடிஞ்ச வருஷத்தை தான் சொல்லணும். 22 வயசு வருடம் ஃபுல்லாக முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ உங்கள் வயசு என்னன்னு கேட்டால் டக்குன்னு இமீடியட்டாக 22 வயசுன்னு சொல்லணும். முடிஞ்ச வருடத்தை தான் நீங்கள் சொல்லணும். எவ்வளோ வருஷம் முடிஞ்சிருக்கோ நீங்கள் பிறந்து, அதுதான் உங்களோட வயசு. ஓடுது, ரன்னிங் 23 ஸ்டார்டடு, ரன்னிங், இதெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. அப்போ இனிமேல் யார் கேட்டாலும் நீங்கள் தெளிவாக உங்களோட வயசை சொல்லணும். யூபிஎஸ்சி இன்டர்வியூலேயே இந்த மாதிரி கேள்விகள் வரும். நான் காரணம் இல்லாமல் இந்த விஷயத்தை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணல. அங்கே கூட இந்த மாதிரி பேசிக்கான சில விஷயத்தை ரைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நினைப்பீங்க சும்மா கேட்குறாங்க அப்படின்னு, அது பின்னாடி காரணம் இருக்குது. உங்களோட பர்சனாலிட்டி அவங்க பார்ப்பாங்க, எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்காரு அப்படின்றத பார்ப்பாங்க. நம்ம அங்கேயும் போய் எனக்கு தெரில சார், 22 நினைக்கிறேன், ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன், ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன்னு பதில் சொன்னீங்கன்னா அவங்க மார்க் கம்மியாகிடும். நம்மளுடைய பர்சனாலிட்டி அடி வாங்குது அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க. ஏன்னா பேசிக்காக நம்மளோட வயசே நமக்கு சொல்ல தெரியல, நமக்கு எப்படி ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாவோ ஐபிஎஸ் அதிகாரியாக நம்ம போய் வேலை செய்யாது. ஸோ அந்த ஷார்ப்னஸ் இருக்கணும், ஷ்ரூடாக ஆன்சர் பண்ணணும். வயசு கேட்டால் டக்குன்னு சொல்லணும். முடிவடைந்த வருடம் தான் உங்களுடைய வயசு. ஓடுறது நடக்கிறதுலாம் நம்ம வந்து பேசவே கூடாது. சரி, இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருந்தால் பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமேல் நீங்கள் தெளிவாக உங்கள் வயசை சொல்லணும். எக்ஸாம், இந்த வருஷம் எக்ஸாமுக்கு நீங்கள் வயசு எப்படி கால்குலேட் பண்ணணும்னா 2020 ஆகஸ்ட் 1ஆம் தேதி, இந்த வருஷம் இனிமேல் இந்த டேட் வரல, இன்னும் வரல, இனிமேல் தான் வரப்போகுது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2020 இந்த தேதி அன்னைக்கு நீங்கள் பிறந்து எவ்வளோ வருடங்கள் முடிவடைந்திருக்கோ அதுதான் உங்களுடைய வயசு. அப்போது 2020 ஆகஸ்ட் 1 அப்போ உங்களுக்கு 21 வருடங்கள் நீங்கள் பிறந்து முடிவடைந்திருந்தால் நீங்கள் இப்போவே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த ஆகஸ்ட் 1 வச்சு தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ மேபி உங்களுக்கு 21 வயசு இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வச்சு தான் யூபிஎஸ்சி கால்குலேட் பண்ணணும். ஒருவேளை இந்த வருஷம் உங்களுக்கு ஏப்ரல் 15 தான் பர்த்டே அப்படின்னு வைங்க. ஏப்ரல் 15 2020 வரும்போது தான் உங்களுக்கு 21 வருடங்கள் நிறைவடையும்னு வச்சுக்கிட்டா கூட நீங்கள் இப்போவே அப்ளை பண்ணலாம் எக்ஸாமுக்கு. ஏன்னா டேட் ஆகஸ்ட் 1 2020 வச்சு தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ ஏஜ் எப்படி கால்குலேட் பண்ணுன்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கோம். ஸோ அதை வச்சு கால்குலேட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ரெண்டாவது, இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு வரேன். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போதே என்கிட்ட இந்த சர்டிஃபிகேட் வேண்டுமா, இதை நான் அப்லோட் பண்ணுவான்னு கேட்குறாங்க. நிறைய பேர்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை சார், என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. இப்போதைக்கு ப்ரிலிம்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் இப்போதைக்கு உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகும்போது அப்போ ஒரு ஃபார்ம் நீங்கள் அனுப்பணும், டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம், டிஏஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் ஸ்கேன்டு காப்பி உங்கள் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். அந்த டைமில் நீங்கள் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கிடணும். ஸோ இப்போ இல்லைனா பிரச்சனை இல்லை. பட் இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுருங்க.
அதே போல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு உங்கள் எல்லார்ட்டையும் இருக்கும். அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உள்ள நம்ம ஸ்டேட் உள்ள ஸோ எந்த இதை சேர்ந்தவர் இவர், பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா அப்படின்றது அதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் பிசி, எம்பிசி இது எல்லாமே நீங்கள் எதில் வந்தீங்கனாலும் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் நீங்கள் ஓபிசிக்குள்ளே தான் வருவீங்க. ஸோ எம்பிசியில் வந்தாலும் அங்கே நீங்கள் வந்து ஓபிசிக்குள்ளே தான் வருவீங்க. வெறும் பிசியாக இருந்தாலும் ஐஏஎஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓபிசிக்குள்ளே தான் வருவீங்க. ஸோ அங்கே சென்ட்ரல் லெவலில் ஒரே ஒரு கிளாஸிஃபிகேஷன் தான், ஓபிசி மட்டும்தான். இதை நீங்கள் கவனத்தில் வைக்கணும். ஓபிசிக்குள்ளே க்ரீமி லேயர்னு ஒன்று இருக்குது. க்ரீமி லேயர் அப்படிங்கிறது அப்பா அம்மா இவங்க வந்து ஒரு வருமானத்துக்கு மேலே சம்பாதிக்கிறவங்களாக இருந்தால், வருடத்துக்கு 8 லட்ச ரூபாய்க்கு மேலே கிராஸ் இன்கம் உடையவர்களாக இருந்தால், ப்ளஸ் ஒரு சில கேட்டகரிக்குள்ளே இந்த கவர்மெண்ட் சர்வன்ஸ் குரூப் பிக்கு மேலே வரக்கூடியவர்களாக இருந்தாலோ, இல்லை ஒரு சில ப்ரொஃபஷனல்ஸாக டாக்டராகவோ இன்ஜினியரோ லாயராகவோ இருக்கக்கூடியவர்களாக இருந்தால், அந்த கேண்டிடேட்ஸ் ஓபிசியில் வந்தால் கூட அவங்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாது. இது வந்து க்ரீமி லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ஸோ இதுக்குள்ளே ஒருவேளை நீங்கள் வருவீங்களான்றதை வெரிஃபை பண்ணிவிடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டில் அடித்தாலும் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஒருவேளை நீங்கள் க்ரீமி லேயரில் இல்லை அப்படின்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஓபிசி ரிசர்வேஷன் உங்களுக்கு இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்மில் ஓபிசி நான் க்ரீமி லேயர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஜென்ரலாக ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் உங்களோட நேம், இனிஷியல் இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும், எந்த மிஸ்டேக்காக இருக்கக்கூடாது. டேட் ஆஃப் பர்த் அக்யூரேட்டாக இருக்கணும். ரிசர்வேஷன் நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. ஒருவேளை நீங்கள் இடபிள்யூஎஸில் வரீங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வரீங்கனாலும் அதையும் வெரிஃபை பண்ணி அதை ப்ராப்பராக கொடுங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். இது வரைக்கும் ரிசர்வேஷன் இல்லை அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் இடபிள்யூஎஸ் கேட்டகரி மூலமாக உங்களுக்கு ரிசர்வேஷன் வந்திருக்கு அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு சர்டிஃபிகேட்லாம் பிரச்சனை இல்லை. மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும்போது அந்த டைமில் உங்களுக்கு ரெடியாக இருக்கணும். அப்புறம் டிகிரி, நான் சொன்னது போல் டிகிரி நான் இன்னும் முடிக்கலை, ஏப்ரல் மாதம் தான் எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது. அதே போல் அரியர் எனக்கு ஒரு பேப்பர் 2 பேப்பரும் இருக்குது, நான் ஆனால் கிளியர் பண்ணிவிடுவேன். இப்போதைக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இதுவும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் டிஏஎஃப் ஃபார்ம் இது ஃபில் பண்ணும்பொழுது நீங்கள் டிகிரியை முடிச்சிருக்கணும். அந்த டைமில் உங்களுக்கு உங்கள் கையில் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். அப்போ இப்போதைக்கு நீங்கள் டிகிரி முடிக்கலைன்னா அது பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த ஏப்ரல் செமஸ்டர் முடியும் போது நீங்கள் முடிச்சிருங்க. பட் மெயின்ஸ் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எழுதுகிற டைமில் உங்கள் கையில் அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும். அதனால் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஏஜை பற்றி பார்த்துட்டோம், ஓபிசி சர்டிஃபிகேட்டை பற்றி பார்த்துட்டோம், அதே போல் டிகிரி சர்டிஃபிகேட்டை பற்றியும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சு ப்ராப்பராக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணும்போது எந்த மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது, அதை மெயினாக பாருங்கள். சர்டிஃபிகேட் இல்லைனா அது பிரச்சனை இல்லை. ஆனால் மாற்றி நீங்கள் செலக்ட் பண்ணி தவறான டீட்டெயில்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பெரிய பிரச்சனை ஆகிடும். நாளை பின்ன இன்டர்வியூ போகிற வரைக்கும் இது வந்து மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லபடியாக அப்ளை பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். நன்றி.